வணக்கம். ஸ்ரீ பேக்காட்டு கருப்பண்ணனை வணங்கி ஜாதகத்தில் சித்திரகுப்தராக திகழக்கூடிய புதன் பகவானை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புதன் அறிவுக்கு சொந்தக்காரரே இவர் தான். ஞானம், புத்திசாலித்தனம், பேச்சுத்திறமை, வியாபார யுக்தி இதெல்லாம் புதனோட காரகமாக வரும். அதே போல் கல்வி, படிப்பு, கணக்கு, எழுத்து, புத்தகம், குழந்தைகள் மற்றும் நண்பர்கள், நகைச்சுவையாக பேசுகிறது, ஒரு குழந்தை சீக்கிரமாக பேசுமா பேசாதா அப்படின்றதெல்லாம் புதனை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மேலும் ஸ்கூல், காலேஜஸ், உயர்கல்வி இதுக்கெல்லாமே புதன் பகவான் தான் நம்ம பார்க்கணும். காதலுக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா புதன். காதல் தோல்வி, காதலில் வெற்றி இதுக்கெல்லாமே நம்ம புதன் பகவானை பார்க்கணும். தானியங்கள், தாவரங்கள், பச்சை பயிர், மரம், செடி, கொடி இது எல்லாமே புதனையே சேரும். சிட்டியில் இருக்கிறது, ஊரில் இருக்கிறது, ஊருக்கு சென்டரில் இருக்கிறது இது எல்லாமே புதனோட இடமா நம்ம சொல்கிறோம். அதே போல் நிலம், தரிசு நிலமாக இருக்கிறது, வயல்வெளிகள் இது எல்லாமே புதனுக்குரிய இடமா நம்ம சொல்கிறோம். மேலும் புதனுக்குரிய தொழில்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜோதிடர், சயின்டிஸ்ட்டு, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, பேங்க் ஒர்க்கு, கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறது, கவர்மெண்ட் துறையில் வேலை பார்க்குறது இது எல்லாமே புதனுக்குரிய தொழில்களாக நம்ம சொல்கிறோம். சரி, இப்போது புதன் சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறாரா அப்படின்றத எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறத பற்றி பேசுவோம். புதன்னு சொல்லக்கூடிய கிரகம் பச்சோந்தி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். சுபரோடு இருந்தால் சுபராக இருப்பார், பாவரோடு இருந்தால் பாவராக இருப்பார். அதனால் ஜாதகத்தில் புதன் தனித்து இருக்கிறதுங்கிறது சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சூரியன்கிட்ட இருந்து 22 டிகிரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான். அதனாலேயே இவர் 12 டிகிரிக்குள்ளே அஸ்தமனம் ஆவார். சீக்கிரம் வக்ரமாகக்கூடிய தன்மை இவருக்கு மட்டும்தான் உள்ளது. ஸ்க்ரீனில் தெரிகிற இடமான மீனம், கும்பம், சிம்மம் மற்றும் ரிஷபம் ஆகிய இடத்துல புதன் தனித்திருந்தாலே புதன் சுபத்துவமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அஸ்தமனம் ஆயிருந்தாலும் சூரியன்கிட்டேருந்து 10 டிகிரி தள்ளி இருந்தால் பாதிப்புங்கிறது கம்மி தான். அதே போல் புதனுக்கு உரிய இடம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதிக வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அதே மாதிரி புதன்கிழமை பச்சை நிறம் உடை அணிந்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் போயிட்டு வருதுங்கிறது கண்டிப்பாக நல்ல பேச்சு, காதலில் வெற்றி, நல்ல தொழில் அமைகிறதுங்கிற நல்ல முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ புதனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை தெரிஞ்சுப்போம். அடுத்த வீடியோவில் செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.